இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் அரசு இருக்கிறது, திட்டம் தீட்டி செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இதனால் பாகிஸ்தான் அரசு என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க? அதனால அவங்களுக்கு என்ன சார் லாபம்? என்ன காரணம்? எதனால பாகிஸ்தான் அரசு பண்ணுதுன்னா, இந்த ஆர்டிகல் 370 நம்ம எடுத்த பிறகு 2019 எடுத்த பிறகு ரிவோக் பண்ணி அது ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதுலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு இதுலையுமே ஒரு பெரிய வளர்ச்சி பார்க்க முடியுது. மக்கள் போகிறாங்க, நல்ல டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ரிவைவல் நடந்துகிட்ருக்குது. ஸோ பாகிஸ்தான் அரசு இதை கண்டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ரிவைவல், இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு அமைதி, இந்த ஒரு மக்கள் நடமாட்டம் இதெல்லாம் அவங்களுக்காக சகிச்சிக்க முடியல. அண்டு முதல்லேருந்து அவங்க இதை ஜம்மு காஷ்மீர் ரெண்டுமே அவங்களுக்கு சொந்தம்ன்றது கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனுடைய விளைவுனால தான் அவங்க இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப டைமிங்காக பண்ணியிருக்காங்க, இந்த பிளான் பண்ணியிருக்கான்றது தான் செய்தித்தாள்லையும் பார்க்குறோம். அது உண்மை தான் அது. ஏன்னா இப்போது அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் இங்கே இருக்கார், அண்டு நம்ம நாட்டினுடைய பிரதமர் வெளிநாடு பயணத்தில் இருந்தார். இப்போ தான் அது ஷார்ட் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி பேசுறதுக்கு உடனே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா உலக லெவலில் தெரியணும், காஷ்மீர் இன்னும் அமைதியாக இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக பாகிஸ்தான் அரசு பண்ணுறது இது.